ஹாய் கார்டன் லவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்க செடி பேர் சீனி கொய்யா. இதை வந்து சைனா கொய்யா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும், இது ஒரு புஷி பிளான்ட்டு. இலைனா எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? மற்ற கொய்யாவோட இந்த கொய்யாவோட இலை எல்லாமே ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அப்புறம் இதை வந்து நாங்கள் ஒரு 12 லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கோம். இது வந்து நிறைய பேர் வந்து தரையில் தான் வச்சுருக்காங்க. தரையில் வச்சு ஒரு மரம் மாதிரி வளர்க்குறாங்க நாங்கள் பார்த்த வரைக்கும். ஆனால் யாருமே அவ்வளோவா இது தொட்டியில் வச்சு நாங்கள் அவ்வளோவா பார்க்கல. இது நானும் அம்மாவும் போய் வாங்கி ஒரு 5 to 6 months இருக்கும். எங்களுக்கு ஒரு 6 காய் வந்தது. பட் அம்மா காட்டும் போது நாங்கள் பார்க்குற ஆர்வத்தில் ஒரு 3 காய் நாங்களே தள்ளி விட்டோம். அப்புறம் ஒரு 3 காய் இருந்தது. அது இன்னைக்கு காலையில் தான் அம்மா சொன்னாங்க, ஒரு காய் காணும், அணில் எடுத்துகிட்டு போயிடுச்சு போல், நீ சீக்கிரம் போய் வீடியோ எடு அப்படின்னாங்க. அதனால் நான் வீடியோ எடுக்க வந்தேன். அந்த காயை காணுமே, இருங்க நான் காட்டுறேன். அதோ இன்னும் ஒரு காய் கீழே விழுந்துருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா பழுத்துருச்சு. அதுவே விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்கள். அந்த 3 காய் தள்ளி விடாமல் இருந்தால் இன்னும் 3 காய் கிடச்சிருக்கும். பரவாயில்ல. இந்த காய் செம்ம ஸ்மெல்லாக இருக்குப்பா. இந்த காய் இது வந்து நிறைய காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இது வந்து அம்மா வந்து வீக்லி இது கொடுப்பாங்க, மீனமில்லம் அப்புறமா பஞ்சகாவியம் அதெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா மண்ணுக்கு வந்து தொழு உரம் போடுவாங்க நேராக ரூட்காகன்னு. நம்ம கொய்யா செடி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இது மட்டும் பார்க்கணும். அந்த வெள்ளைப்பூச்சி வரும்போது மட்டும் நல்லா கவனித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப குட்டி குட்டி இலைங்கிறதுனால மற்ற கொய்யாவை விட இந்த கொய்யாவுக்கு கொஞ்சம் அதுக்கு மட்டும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் நல்லா. அவள் தாங்க. இதுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்பலாம் இல்லை. வெறும்னே அந்த வெள்ளைப்பூச்சி மட்டும் நீங்கள் பார்த்து எடுத்துட்டாலே போதும். வீக்லி நம்ம மற்ற செடிக்கெலாம் கொடுக்குற மாதிரி உரம், அந்த தொழு உரம், அப்புறமா ஃபர்டிலைசர்ஸ்லாம் கொடுத்தாலே கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதான். இது வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம்.